வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம இடியாப்பம் பண்ணக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்காக நாம் ஒரு 4 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். 4 கப்பு தண்ணி அதில் வச்சுருக்கிறேன். நான் ஒரு பாதி பீட்ரூட், பெரிய பீட்ரூட்டோட பாதி பீட்ரூட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நம்ம தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். அதான் நான் ஹெல்த்தி இடியாப்பம்னு சொன்னேன். தண்ணியில் இந்த பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டால் நம்ம தண்ணியில் இந்த அதை மாற்ற முடியும், ஈஸியாக மாற்றிடலாம். இல்லைன்னா வடிகட்டி எல்லாம் தான் எடுக்க முடியும். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும். சால்ட்டு அந்த தண்ணியிலேயே நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், அப்போ சால்ட்டு தெரியும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னு பார்த்தீங்களா, தண்ணியோட கலரே மாறிடுச்சு. நம்ம பீட்ரூட்டோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் சேர்ந்துடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த பீட்ரூட் பீசஸ் எல்லாமே மாற்றிடலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு மாற்றுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய அரிசி மாவை சேர்த்துடலாம். ஃப்ளேமை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்ம இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலவங்க தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லது. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நாம் இடியாப்பம் பண்ண முடியும். நான் போட்ட சால்ட் கரெக்டாக தான் இருக்குது. பாருங்க, சூடு கொஞ்சம் கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடானா தான் நம்ம அதை பிசைய முடியும். இப்போ நெய் சேர்க்குறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மாவை பிசைஞ்சிடலாம். பாருங்கள், பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இடியாப்பம் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன ஹோலில் சில்லு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த மாவை ஃபில் பண்ணலாம். சாதாரணமாக நம்ம இடியாப்பம் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அந்த பீட்ரூட்டோட அந்த வைட்டமின் நம்மளுக்கு இந்த இடியாப்பத்தில் இருக்குது. தான் ஹெல்த்தி இடியாப்பம். ஆனால் கலரெல்லாம் பெருசாக பீட்ரூட்டோட ரெட் கலர்லாம் தெரியாது. இப்போ இந்த கலரில் இருக்குது. ஆனால் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் இந்த கலரை விட கம்மியாக தான் இருக்கும். கலரே தெரியாது. கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். நான் இந்த இட்லி தட்டில் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். எண்ணெயோ நெய்யோ ஏதுனாலும் நீங்கள் அதில் க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், தேங்காய் வைக்கலாம். நீங்கள் நடுவில் எப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலேயும் வச்சுக்கலாம். தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம். சிலவங்களுக்கு தேங்காய் பிடிக்காது. அப்படி உள்ளவங்க தேங்காய் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் தேங்காய் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சும்மாவே சாப்பிட்றலாம், கறியெல்லாம் எதுவும் இல்லாமல். பாருங்கள், எல்லாமே நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு பிங்க் கலர் கிடச்சிருக்கு நமக்கு. ஆனால் வெந்ததுக்கப்புறம் அந்த கலரும் கம்மியாயிடும். இப்போ ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். இதுக்கு மேலே அந்த இட்லி தட்டை வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். எல்லாத்தையுமே வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம மாவு வெந்த மாவு தான், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுலேருந்து மாற்றணும். பாருங்கள், அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். கலர் பார்த்தீங்களா, அந்த பெரிய கலர்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த நெய்யோட வாசம் எல்லாம் சேர்த்து. ஓகே, தேங்க்யூ.